பணம் அப்படின்றது வெறும் ஆற்றல் மட்டுமே. அதாவது மனி இஸ் எனர்ஜி. இதை எப்படி சிம்பிளாக ஒன் லைனில் புரிஞ்சுக்கலான்னா, பணத்தை நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பொருளாகவும் பயன்படுத்த முடியாது. உங்கள் தேவைகளுக்கு பின்னாடி, இல்லை உங்கள் அனுபவங்களுக்கு பின்னாடி, வாழ்க்கையை நடத்துகிற அவசியங்களுக்கு பின்னாடி மட்டும்தான் பணம் இருக்குமே தவிர, பணத்தை நேரடியாக வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு தேவைக்கு பின்னாடி செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பணம். பணம் வெறும் அந்த தேவைகளுக்கான ஆற்றல் தான். அப்படிப்பட்ட பணத்தை எப்படி சுலபமாக ஈர்க்கிறது, அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி என்ன, இது நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது பணம்னு வரும்போது நமக்குள்ள பாஸ்ட்டில் நிறைய பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். பணத்தை பற்றின நிறைய உணர்வுகளை சேர்த்து வச்சுருக்கோம். அதனாலேயே தான் பணம் நமக்கு தடையாகுது. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டீன், ஒரு ப்ராசஸாகவே நான் பண்ணியிருக்கேன். அதை கடைசியில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டிலையும் அதுக்கான ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள் செய்யுங்க, உங்கள் மணி எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 சிம்பிள் டெக்னிக் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், பணத்தை செலவு பண்ண தயங்காதீங்க. இங்கே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்கிறது, சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பணத்தை சேமித்தா தான் சேஃப்டி. உண்மை அது கிடையாது. பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதை சேமிக்கிறீங்கன்னா திரும்ப அந்த ஆற்றல் உள்ளே வர்றதுக்கு, அதாவது இந்த பணம் வெளியே போனால் தானே வேறு பணம் வரும். பணம்ன்றது ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. அது ஆற்றல் சுழண்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் பணத்தை சுழற்சியில் வச்சுக்காமல் செலவு பண்ண தயங்கிட்டு பணத்தை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்ககிட்ட பணம் வராது. நீங்கள் எப்படி வேணால் செலவு பண்ணுங்கள், நிறையா செலவு பண்ணுங்கள், பணத்தை தீர்த்துருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் தேவைகள் இருக்கும்போது, நம்ம லைஃப் ஸ்டைலை பெட்டர் பண்ணிக்க விருப்பம் இருக்கும்போது, ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்படும் போது அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண தயங்கினீங்கன்னா திரும்ப அந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் ரீப்ளேஸ் பண்ணப்படாது. இதை ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லேருந்து பார்த்தா சேமிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்கே பேசவே வரல. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸும் கொடுக்கல. நம்மளுடைய கான்ஷியஸோட பார்வையில் பணத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்தணும்னு தான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் ஒரு ஆசை இருக்குது, அதுக்கான பணம் இருக்குது அப்படின்னா செலவு பண்ண தயங்காதீங்க. செலவு பண்ண பணம் ரீப்ளேஸ் பண்ணப்படும். அதுக்கு பயந்து நீங்கள் பணத்தை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆற்றலும் அங்கே ஹோல்ட் பண்ணப்படுது. இதுக்காக கடன் வாங்கன்னு சொல்லலை. உங்களுடைய மனசுக்கு பிடிக்கிற விஷயங்களை செலவு பண்ண தயங்காதீங்க, அவ்வளோதான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அன்றாட தேவைகள்லையோ இல்லை தினந்தோறும் நம்ம செய்கிற செலவுகள்லையோ எந்த இடத்துலையும் பார்கெயின் பண்ணாதீங்க. ஒரு பொருளை வாங்கும்போதோ சர்வீஸை வாங்கும்போதோ பார்கெயின் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, அப்படி பார்கெயின் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பற்றாக்குறையை திரும்ப கான்ஷியஸ்க்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி. அப்போ என்ன பண்ணலாம், அந்த பொருள் அந்த விலை உங்களுக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு எங்கே அந்த பொருள் கிடைக்குமோ அங்கே போய் வாங்கிக்கோங்க. பார்கெயின் பண்ணுறது நம்ம எனர்ஜியை குறைக்கும். ஒரு பொருளை நீங்கள் பார்கெயின் பண்ணி அதை கம்மி விலைக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கான அந்த ஒரு மதிப்பு, அந்த கிராட்டிடியூடுன்றது அப்படியே போயிடும். ஸோ இது சில பேர் சொல்லும்போது, இல்லை அவங்க வைக்கிற அந்த பொருளுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் ஏமாற தயாராக இல்லை, அதனால் பார்கெயின் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. இங்கே நீங்கள் அவங்க என்ன சிந்தனையோடு அந்த பொருளை விற்கிறாங்கன்னு நம்ம பேசலை. நம்ம பார்கெயின் பண்ணும்போது நம்ம மணி எனர்ஜி கம்மியாகுது. அதை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா எங்கே அஃபோர்ட் பண்ண முடியுமோ அங்கே போய் வாங்குங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற உங்களோட பணத்தின் நிலையிலிருந்து நீங்கள் மேலே போக விரும்புகிறீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மூணாவது, ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிற பீப்புளோட ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ அவங்க கூட பேசினாலும் பண பிரச்சனைகளை பேசுவாங்க, அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கிற பணம் சார்ந்த பயத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நண்பர்களோ இல்லை விளக்கக்கூடிய வகையில் இருக்கிற உறவுகளோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விலகி நில்லுங்க. காரணம், நீங்கள் உங்கள் கான்ஷியஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணும்போது, பணத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சர்க்கிள் உங்களை வீக் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ பணம் சார்ந்த சிந்தனைகள் உயர்ந்திருக்கணும்னா அதுக்கு வேண்டி பணம் நிறையா வச்சுருக்கவங்ககிட்ட போய் பழகுங்கன்னு நான் சொல்லலை. இப்போ இருக்கிற சர்க்கிள்லேருந்து நீங்கள் விலகணும். இது மணிக்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்போதுமே நம்மளுடைய சர்க்கிள் இருந்துட்டு நம்மளுடைய மைண்ட் செட்டை பிரேக் பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருந்தோ அவங்க வாழ்க்கையில் இருந்தோ விலகி நிற்கிறது ரொம்ப அவசியமானது. நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற வரைக்கும் பணம் சார்ந்த உள்ளார்ந்த எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. ஸோ திரும்ப நீங்கள் அதே பாயிண்ட்க்கு வந்துடுவீங்க. நாலாவது விஷயம், நமக்கு பண தேவைகள் இருக்குது, நம்ம இன்னும் பணத்தில் நிறையா வளரணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு கடன் கொடுக்காதீங்க. பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அது எப்போ வரும், அது எனக்கு வருமா இல்லையா அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே போயிட்டிங்கன்னா திரும்ப உங்கள் மணி எனர்ஜி நீங்கள் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது எனர்ஜியை கூட்டுறதுக்கான வழி கண்டிப்பாக கிடையாது. நான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும், நமக்கு அந்த பணம் தேவையில்லாமல் இருக்கணும். ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்பி வரணுன்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்குறக்கு ஒரு நிலை வரும்ல உங்களுக்கு, அப்போ பணம் கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பண உதவிகள் செய்யாதீங்க. இப்போ இந்த இடத்துல சில பேர் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள்
பண ஆற்றலில் வீக்காக இருக்கீங்க, இல்லை அடுத்த லெவலுக்கு நீங்கள் வளர முயற்சி பண்ணிருக்கீங்கன்றப்போ நம்மக்கிட்டேருந்து பணம் எப்பவுமே வெளியே போக தான் முயற்சி பண்ணும். நம்ம ஆற்றல் கம்மியாக இருந்தால் இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது, சில பேர் ஏமாற்றி நம்மக்கிட்ட பணம் வாங்கிடுறது, இல்லை நம்ம பணம் காணாமல் போகிறது, இல்லை தேவையே இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸில் பணம் செலவாகிறது, இதெல்லாம் லோ எனர்ஜிக்கான சிம்டம்ஸ். அதாவது பணத்தின் மேலே இருக்கிற சிந்தனை ஆற்றல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தோம்னா அது திரும்ப வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும், அது வராமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம லோ எனர்ஜியில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாற முயற்சி பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டராகணும்னு நினைக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு போக விரும்புகிறோம், நமக்கு ஆற்றல் நிறையா இருக்குன்னு நினைக்கிறோன்னா கடன் கொடுக்காதீங்க. ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா திரும்பி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற நிலை உங்களுக்கு வரும். அன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். 5வது விஷயம், இது போனஸாக ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட கடன் இருக்கலாம், அதுவே பணம் சார்ந்த உங்களுடைய பயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த டெப்டை சார்ந்த எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியோ இல்லை இந்த டெப்ட்டுக்காக மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா விட்டுட்டு, உங்களுடைய இதை தாண்டி இருக்கிற பெரிய ஆசைகள் இருக்கும் இல்லையா, இந்த கடன் 5 லட்சமோ 10 லட்சமோ 30 லட்சமோ இருக்கும்ல, ஆனால் உங்கள் கனவுகள் அதுக்கு மேலேயும் கோடிக்கணக்கில் இருக்கலாம். இந்த சூழலில் கூட, அதாவது இந்த டெப்ட் இருக்கும்போது கூட உங்கள் சிந்தனையை டெப்ட் மேலே செலுத்தாமல், அதை பற்றி யோசிக்காமல், அதை மட்டும் செஞ்சிடணும்னு நினைக்காம அதை தாண்டி இருக்கிற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டெப்டெல்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காது. இதை தாண்டி நீங்கள் அதையும் சேர்ந்து அடைஞ்சிருவீங்க. இங்கே நிறைய பேர் தன்னுடைய கவனத்தை இன்றைக்கி இருக்கிற கடன் மேலேயோ பிரச்சனைகள் மேலேயோ செலுத்திக்கிட்டு இருப்பீங்க. அது இன்னும் எனர்ஜியை தான் ட்ரெயின் பண்ணும். ஈர்ப்பு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகள் எதில் அதிகமாக குவியுதோ அது இன்னும் அதிகமாகும். டெப்ட் மேலே குவிஞ்சதுன்னா டெப்ட் இன்னும் அதிகமாகும், இல்லை அதை சார்ந்து மட்டும்தான் வாழ்க்கை வளரும். அப்படி இல்லாமல் அதை தாண்டி இருக்கிற பெரிய வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்கள். டெப்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, அது உங்களுடைய கடமை. அதாவது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வாங்கணும், ரெண்ட் கட்டணுன்னா டெப்ட்டும் அந்த மாதிரி தான். ஸோ அது கடமைக்குள்ளே வந்துருச்சு, அது உங்கள் கான்ஷியஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதுக்கு மேலே இருக்கிற தேவைகளை யோசித்து அதை கனவு கண்டிங்க அப்படின்னா இந்த சின்ன விஷயங்கள் தானாக காணாமல் போயிடும். இப்போ நான் முதல் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு கோர்ஸை பற்றி, 1% கிளப்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் அந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 8,000 பேர் பக்கம் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக அந்த பயிற்சியை நீங்கள் மற்ற ஈர்ப்பு விதி பயிற்சிகள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப நேரம் கன்சியூம் பண்ணாது. ஹார்ட்லி ஒரு நாளைக்கு 15 to 20 மினிட்ஸ் பண்ணுறது அதில் அதிகம். அந்த பயிற்சியை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இன்றைக்கி எந்த நிலையில் உங்களுடைய வருமானம் இருக்கோ, அது தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ, இல்லைங்க வேலைக்கே போகாமல் இருக்கீங்கன்னா கூட 5 to 10 மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பை அந்த கோர்ஸ் உங்களுக்கு உருவாக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது கம்யூனிட்டிலையும் ஆக்சசபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்டை லைஃப்பில் தொடர்ந்து அப்ளை பண்ண பாருங்கள். பயிற்சிகளை தாண்டி இந்த சிந்தனைகளும் மாறணும். இதையெல்லாம் தான் அந்த 1% கிளப்ன்ற கோர்ஸில் ஒருங்கிணைச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி மணி பற்றின சீரீஸ் நம்ம சேனல்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.